ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயாசங்க. இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் பெரியவங்களிலிருந்து சின்னவங்க வரைக்கும், குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க. பாசிப்பருப்பும் நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது. அதனால் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு குக்கரில் ஒரு 100 கிராம், ஒரு சின்ன டம்ளரில் தான் எடுத்துட்டேங்க. 100 கிராம் அளவு எடுத்து அதை நல்லா வறுக்கணும். அதாவது வாசனை வருங்க. வறுத்துக்கிட்டே இருக்கிறப்போ, கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கிறப்போ நல்லா வாசனை வரும். வாசனை வர்றப்போ நம்ம அந்த குக்கர்லேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றி, 1 டம்ளர் 1.5 டம்ளர் அளவு ஊற்றி மூடி வச்சு நல்லா ஒரு 4 விசில் நல்லா வேக வச்சுட்டா பருப்பு நல்லா குழையா வெந்துருங்க. இப்போ பாருங்கள், நான் வறுத்து தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலும், ஏலக்காய் ஒரு 2 இல்லை 3 சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரிசி பச்சரிசி ஒரு ஸ்பூன் அளவு ஊற வச்சுருந்தேங்க, அதை கூட சேர்த்துக்கிறேன். கூடவே கசகசா நல்லா உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி தரும். அதே மாதிரி அது நல்லா கொஞ்சம் கெட்டி பதமாக நமக்கு பாயாசம் வரும். அதுக்காக தான் அது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. தண்ணி கரெக்டாக அளவாக வச்சு அந்த பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா வெந்தது நல்லா மசிச்சு விடுறேன். மசிச்சுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், ஏலக்காய், கசகசா, அந்த கலவையை அரிசி அந்த கலவையை அதில் ஊற்றிடலாம். நமக்கு பாயாசம் எந்த அளவு கெட்டி வேணுமோ அந்த அளவு கொஞ்சம் தண்ணி ஒரு 2 கிளாஸ் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அது வேகட்டும். அந்த டைமில் ஒரு நெய்யில் நான் முந்திரியும் திராட்சையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஒரு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கரண்டியில் கலந்துகிட்டே இருந்தால் அந்த தேங்காய் பச்சை வாசனை போகுமில்ல, அதுக்காக அந்த வாசனை போனதும் இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், ஆனால் வெல்லம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் இரும்பு சத்து கிடைக்கும். அதனால் வெல்லம் 1.5 டம்ளர் அளவு, அதாவது 150 கிராம், 100 கிராம் பாசிப்பருப்புக்கு 150 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். பாருங்கள், அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் கூட சேர்த்துக்கணும். நீங்கள் இஷ்டப்பட்டால் அதை நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் பாசிப்பருப்பு பாயாசம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் முந்திரி திராட்சை சேர்த்தாச்சு, நெய்யும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் நல்லா கொதி வந்துடுச்சு. பாருங்கள், நமக்கு எந்த அளவு குடிக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவு அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு பாசிப்பருப்பு பாயாசம். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 2 டைம் கேட்டு வாங்கி சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.